Hi friends, welcome to another episode with me Ranjit. So that இன்னைக்கு நாம என்ன டாபிக் பத்தி பேச போறோம். நீங்க லவ் பண்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் இருக்கக்கூடிய பொண்ணுகளை தயவு செஞ்சு டச் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஏன் டச் பண்ணக்கூடாது? ஏன்னா டச் பண்ணீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நரகமாயிரும். ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். நம்மளோட சேனலோட மோட்டிவ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட சேனலோட மோட்டிவ் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட், உங்களோட கரியர் மற்றும் உங்களோட ரிலேஷன்ஷிப் லெவலில் இந்த லெவலில் இருக்குன்னா அதை டெவலப் பண்ணுறது தான் நம்மளோட சேனலோட மோட்டிவ். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கம் டு த டுடேஸ் டாபிக். எல்லா பெண்களும் கெட்டவங்க கிடையாது, எல்லா பெண்களும் நல்லவங்க கிடையாது. ஜீன்ஸ் போட்ட பெண்ணெல்லாம் கெட்டவங்க கிடையாது, சாரி கட்டின பொண்ணுங்கள்லாம் நல்லவங்களும் கிடையாது. இதெல்லாம் பரிச்சயமான ஒரு இதுதான். ஸோ தட் நான் இங்கே என்ன சொல்ல வரேன், இந்த பொண்ணுங்களாம் டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்ல. எந்த மாதிரியான பெண்கள் நான் சொல்கிறேன், இந்த ஒரு 4 கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சது அப்படின்னாவோ, இல்லை நான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள அப்ரோச் பண்ணலான் இருக்கேன், என் லைஃப் பார்ட்னராக மாற்றலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் அது என்னென்ன கேரக்டர்னு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுங்கள். இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடியலைன்னாலும் விட்டுருங்க. இல்லைப்பா நான் என்ன இதாக இருந்தாலும் பார்த்துக்குவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கினாலும் அது யூஆர் விஷ், உங்கள் கையில் நான் கொடுத்துட்றேன். ஸோ அது என்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அடமண்ட். அடமண்ட்டு வேற லெவல் அடமண்ட்டாக இருப்பாங்க. எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னா வேணும். ஏம்மா எனக்கு வந்து என்னால் முடியாது, எனக்கு வந்து நீ டைரி மில்க் சில்க் வாங்கி தரேன்னு சொன்னேன், ஏன் எனக்கு வாங்கி கொடுக்கல அப்படின்னு கரெக்டாக இருக்கும். டைரி மில்க் சில்க் ஒரு 20 ரூபா வாங்கி கொடுத்தா 20 ரூபாலாம் ஆகாது, 550 ரூபாலாம் ஏதோ இருக்காம அதான் வேணும் அப்படிம்பாங்க. ஏம்மா என்கிட்ட காசு இல்லைம்மா அப்படின்னா அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடமண்ட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்கள வந்து தயவு செஞ்சு தள்ளிடுங்க. ஏம்மா சாமி நீ போமா அவன் வழியை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருங்க. ஏன்னா உங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் தான் உங்களுக்கு வேணும். அதுக்கு பேர் தான் லைஃப் பார்ட்னர். அதை விட்டுட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அது எனக்கு வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்கிற கேரக்டரில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் எதுக்குங்க? உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப நரகமாயிரும். அதை விட்டுருங்க. அடுத்தது செகண்ட், சந்தேகம். நான் உனக்கு கால் பண்ணனே, உன் கால் பிஸின்னு வந்தது, ஓகே. செகண்ட் டைம் கால் பண்ண, செகண்ட் டைமும் பிஸின்னு வருது. 10 நிமிஷம் கழிச்சு பேசிட்டு வச்சா திரும்பி உடனே அடுத்த உடனே கால் பண்ணுறேன், என்கிட்ட பேசிட்டு வச்ச உடனே பிஸின்னு வருது. அப்படி யார் கூட பேசிகிட்டு இருக்க, யார் கூட கல்ல போட்டுட்ருக்க? வேற ஏதோ பொண்ணை பார்த்து கல் பண்ணிட்டு இருக்கியோ, நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் சந்தேகம் பெருவையாக இருப்பாங்க. நீங்கள் நின்னா சந்தேகம், உட்காந்தா சந்தேகம், அந்த பக்கம் எங்கே பார்த்துட்டு இருக்கேன், இந்த பக்கம் எங்கே பார்த்துட்டு இருக்கு, ஏன் வர்றதுக்கு லேட் ஆச்சு, அப்படி இப்படின்னு சந்தேக புத்தியில் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்கள விட்டுருங்க. மூணாவது, உங்களோட கரியரில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கரியரில் எதுக்குடா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டீமோட்டிவ் பண்ணுவாங்கள்ல, அவங்கள வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க. பிகாஸ் இது எதுக்காக நான் இந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் ஆகிறாங்கன்னா உங்களோட ட்ராவல் பண்ண போகிறாங்க லைஃப் ஃபுல்லாக. அப்போது நீங்கள் உங்களோட கரியரில் ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா, டெவலப் ஆனீங்கன்னா அது அவங்களுக்கும் ப்ளஸ், அவங்களுக்கும் சூப்பர் ப்ளஸ். ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணணும், உங்களோட கரியரோட டெவலப்மெண்ட்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும். அதை விட்டுட்டு உங்களை ஒரு மோட்டிவ் பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க டீமோட்டிவ் பண்ணவே கூடாது. நீங்கள் ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்று வந்து படிச்சுட்டு இருப்பீங்க, உங்களோட கரியருக்காக ரொம்பவுமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டு இருக்கும்போது டபக்குன்னு கால் பண்ணி என்ன பண்ணுறேன், நான் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கேம்மா, பரவாயில்ல படித்ததெல்லாம் படித்து கீச்சதெல்லாம் போதும், எங்களோட பேசு. இல்லைம்மா நான் வர முடியாது, அவ்வளோதானே, சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. இன்னொரு நாள் எனக்கு ஒரு மாதிரி கோச்சிங் கிளாஸ் போனோம்னா அதெல்லாம் வேணாம், நம்ம படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து டைவெர்ட் பண்ணுவாங்க. அப்படி எதுக்கு டைவெர்ட் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்குறீங்களா? டைம் பாஸ். அவங்களுக்கு அந்த இடத்துல டைம் பாஸ் ஆகலை. ஸோ உங்களால் அவங்க டைம் பாஸை தேடிக்கிறாங்க. நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகாது. ஸோ அதனால உங்களோட அந்த டைமை அவங்க எடுத்துக்கிறாங்க, ஷட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களை விட்டுருங்க. ஃபோர்த் அண்ட் ஃபைனலில் எதுவும் கிடையாதுங்க. இங்கே நான் சொன்னல இந்த 3 தனித்தனியாக இருக்க பொண்ணுங்களாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்கள வந்து மாற்ற நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா.
ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டு, செகண்ட் சொன்ன பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு, இது 3ம் ஏதோ ஒன்று தாங்க இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இருக்குது, இதை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. 3ம் யாராவது ஒருத்தங்கிட்ட இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு உங்களோட லவ்வர்கிட்ட யார்ட்டையோ இருந்ததுன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு கும்பிடு போட்டு, இல்லைம்மா உனக்கும் எனக்கு செட் ஆகாது, உன்னோட பாத்து வேறு என்னோட பாத்து வேறு, ஸோ நான் என் பாத்துல போகிறேன், நீ உன் பாத்துல போ, நீ போகாமே எங்கேயே நில்லு, நான் எனக்கு இன்னும் லைஃப் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? நான் இங்கே சொன்ன இந்த 4 பாயிண்ட்டையும் தயவு செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, இந்த கேரக்டரில் இருக்கக்கூடிய இந்த பொண்ணுகளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப், உங்களோட லவ் லைஃப் அண்ட் உங்களோட கரியர், உங்களோட ஹோல் லைஃப்மே ரொம்பவுமே கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye from your friend Ranjit.